குற்றங்களும் தண்டனைகளும் சட்டம் பழிவாங்கும் ஆயுதமல்ல, அது நீதியின் கேடயம். உலக குற்றவியல் வரலாற்றை மாற்றி எழுதிய மாபெரும் மானுட சாசனம். சட்டவியல் தமிழ் பதிப்பு, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தமிழ் எடிஷன். மூல நூல் செசாரே பெக்காரியா. தமிழாக்கம் ஏகாந்தன். ஆசிரியர் 18ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய சூழலில், குறிப்பாக இத்தாலி மற்றும் பிரான்சில் நின்று இக்கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். இருப்பினும் அவர் முன்வைக்கும் தார்மீக கேள்விகள் காலத்தையும் தேசத்தையும் கடந்தவை. வாசகர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் பொருட்டு இந்திய சட்டச்சூழலோடு ஒப்பிடப்பட்டு அடிக்குறிப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளது. சமர்ப்பணம். நீதித்தராசு முட்களை சமன்படுத்த துடிக்கும் ஒவ்வொரு சட்டமானவனின் தேடலுக்கும், மனித உரிமைகளுக்காக நீதிமன்ற களத்தில் குரல் எழுப்பும் ஒவ்வொரு வழக்கறிஞரின் அறச்சீற்றத்திற்கும், சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்காக நீதிக்களத்தில் சமரசமின்றி போராடும் ஒவ்வொரு செயல்பாட்டாளரின் அர்ப்பணிப்பிற்கும், நேரெதிர் கொள்கைகள் கொண்டிருந்தாலும் ஆக்கப்பூர்வ தர்க்கங்களால் உரசி பார்த்து மேலும் என் தேடலை ஆழப்படுத்திய என் நண்பனுக்கும், மானுட சுதந்திரத்தின் மதிப்பினை உணர்ந்த ஒவ்வொரு மனங்களுக்கும் இந்நூல் சமர்ப்பணம். காப்புரிமை மற்றும் வெளியீட்டு தகவல். நூல் குற்றங்களும் தண்டனைகளும். துணைத்தலைப்பு சட்டக்களத்தில் எதிரொலிக்க வேண்டிய நீதியின் குரல். மூல நூல் செசாரே பெக்காரியா ஆன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் 1764. தமிழாக்கம் ஏகாந்தன். இந்த தமிழாக்க படைப்பின் எந்த பகுதியையும் காப்புரிமையாளரின் முன் அனுமதியின்றி மின்னணு முறையிலோ ஒளிப்பட நகலாகவோ ஒளிப்பதிவு மூலமாகவோ அல்லது வேறு எந்த வகையிலும் மறுபிரசுரம் செய்வதோ சேமித்து வைப்பதோ அல்லது பரப்புவதோ சட்டப்படி குற்றமாகும். இத்தடையை மீறுவோர் மீது இந்திய காப்புரிமை சட்டத்தின் கீழ் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பதிப்பு விவரங்கள். முதற்பதிப்பு மார்ச் 2026. வெளியீடு சட்டவியல் தமிழ் பதிப்பு, ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தமிழ் எடிஷன். மின்னஞ்சல் jurisprudence@gmail.com. இணையதளம் lawtamil.in. நூல் குறித்த மேலதிக ஆலோசனைகளுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் +917200811010. காப்பிரைட் 2026 ஏகாந்தன். அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டவை. சட்ட பொறுப்பு துறப்பு, லீகல் டிஸ்க்ளைமர். இந்த நூல் செசாரே பெக்காரியாவின் 18ஆம் நூற்றாண்டு சிந்தனைகளின் நேரடி தமிழாக்கமாகும். இதில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் அந்தந்த காலச்சூழலுக்கும் தத்துவ விவாதங்களுக்கும் உட்பட்டவை. இந்நூலில் வழங்கப்பட்டுள்ள தகவல்கள் மற்றும் சட்ட ஒப்பீடுகள் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே. இவை எவ்விதத்திலும் தனிப்பட்ட சட்ட ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வாசகர்கள் நம் இந்திய குடியரசின் நடைமுறையில் உள்ள அதிகாரப்பூர்வ சட்ட புத்தகங்களையே முதன்மை ஆதாரமாக பின்பற்ற வேண்டும். சட்டங்கள் அவ்வப்போது திருத்தங்களுக்கு உள்ளாகக்கூடியவை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்நூலில் உள்ள தகவல்களை அல்லது தத்துவங்களை ஆதாரமாக கொண்டு எடுக்கப்படும் முடிவுகளுக்கும் அதனால் ஏற்படும் விளைவுகளுக்கும் மொழிபெயர்ப்பாளரோ அல்லது வெளியீட்டாளரோ எவ்விதத்திலும் சட்ட ரீதியாக பொறுப்பேற்க மாட்டார்கள். அணிந்துரை. வழக்கறிஞர் ஏ. பாலகுரு. இது மொழிபெயர்ப்பு மட்டும் அல்ல, ஒரு சட்டப்புரட்சியின் தமிழாக்கம். 18ஆம் நூற்றாண்டில் பெக்காரியா எழுதிய குற்றங்களும் தண்டனைகளும் ஆன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் உலக குற்றவியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்புமுனை. குற்றவாளிகளை திருத்துவதே சட்டத்தின் நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை பழிவாங்குவது அல்ல என்ற அடிப்படை அறத்தை இந்நூல்தான் உலகிற்கு முதலில் உரக்கச் சொன்னது. அன்றாட வழக்குகளிலும் நாம் கடந்து செல்லும் சட்டப்பிரிவுகளுக்கு பின்னால் உள்ள உண்மையான ஆன்மா எது என்பதை ஒரு வழக்கறிஞராக நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொருவரும் நிரபராதியே, தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதிப்பாடே குற்றங்களை தடுக்கும் போன்ற இன்றைய நவீன குற்றவியல் நீதியின் அடித்தளங்கள் அனைத்தும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட பெக்காரியாவின் இந்த எழுத்துக்களில்தான் புதைந்து கிடக்கிறது. ஆங்கிலத்திலும் இத்தாலிய மொழியிலும் மட்டுமே கிடைத்து வந்த இந்த மாபெரும் சட்ட தத்துவத்தை இன்று என் நண்பர் ஏகாந்தன் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நூலாசிரியராக இது அவரது முதல் புத்தகம். ஆனால் அவருடன் தொடர்ந்து உரையாடுபவர்களுக்கு தெரியும், ஏகாந்தன் எப்போதுமே தேடல்மிக்க ஒரு சட்டவியல் சிந்தனையாளர். சட்டத்தை வெறும் தொழிலாக பார்க்காமல் அதன் தத்துவ ஆழத்தை தேடும் அவரது இயல்பு இந்த நூலில் முழுமையாக வெளிப்பட்டிருக்கிறது. இது வார்த்தைக்கு வார்த்தை செய்யப்பட்ட இயந்திரத்தனமான மொழிபெயர்ப்பல்ல. 18ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய சிந்தனையை அதன் வீரியம் சற்றும் குறையாமல் தமிழ் வாசகர்களுக்கு தருவது ஒரு பெரும் சவால். அதை ஏகாந்தன் மிக நேர்த்தியாகச் செய்திருக்கிறார். அவரது நேரடியான தமிழ் நடை இந்த சிக்கலான தத்துவங்களை சாமானிய மக்களுக்கும் எளிதில் புரிய வைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சமூகத்தின் மீதும் மனித உரிமைகள் மீதும் அக்கறை கொண்ட ஒவ்வொரு வழக்கறிஞரும் சட்ட மாணவரும் பொதுமக்களும் கட்டாயம் வாசிக்க வேண்டிய புத்தகம் இது. தனது முதல் படைப்பிலேயே இத்தனை கனமான ஒரு தத்துவத்தை கையில் எடுத்திருக்கும் நண்பர் ஏகாந்தனின் இந்த எழுத்துப் பயணம் தமிழுக்கு பெரும் பங்களிப்பாக அமையும் என்று ஒரு சக வழக்கறிஞராக பெருமிதத்தோடு வாழ்த்துகிறேன். ஆசிரியர் அறிமுகம். வாழ்வும் பணிகளும். ஏகாந்தன் வழக்கறிஞர் மற்றும் சட்டவியல் ஆய்வாளர். சென்னையில் வசித்து வரும் ஏகாந்தன் சட்டம் தொடர்பான துல்லியமான தகவல்களை தமிழில் வழங்குவதற்காக lawtamil.in என்ற இணையதளத்தையும் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தமிழ் மற்றும் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் குளோபல் ஆகிய யூடியூப் தளங்களையும் நடத்தி வருகிறார்.
ஆழமான சட்டவியல் தத்துவங்களுடன் இந்திய குற்றவியலின் புதிய சட்டங்களான பிஎன்எஸ், பிஎஸ்ஏ குறித்த இவரது எளிய விளக்கங்கள் மற்றும் ஒப்பீட்டு ஆய்வுகள் சட்ட ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. உலக குற்றவியல் வரலாற்றில் மிக முக்கியமான நூலாக கருதப்படும் செசாரே பெக்காரியாவின் ஆன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் நூலை இந்திய சட்டச்சூழலோடு ஒப்பிட்டு குற்றங்களும் தண்டனைகளும் என்ற தலைப்பில் முதன்முறையாக தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். நவீன தமிழ் சட்ட இலக்கிய பரப்பில் சட்டவியல் சார்ந்த உரையாடல்களை முன்னெடுப்பதில் இவர் தொடர்ந்து பங்காற்றி வருகிறார். ஏகாந்தனின் நீதியின் வேர்களை தேடிய பயணம். சட்டம் என்பது அச்சடிக்கப்பட்ட தண்டனை பிரிவுகளின் தொகுப்பு அல்ல, அது மனித சமூகத்தின் கூட்டு மனசாட்சி. நாம் அன்றாடம் கடந்து செல்லும் இன்றைய சட்ட விதிகளுக்கு பின்னால் பல நூற்றாண்டுகளாக மனிதகுலம் சிந்திய இரத்தமும் கண்ணீரும் தத்துவத் தேடலும் புதைந்து கிடக்கின்றன. அந்த தேடலின் ஆகச்சிறந்த வடிவம்தான் 1764ஆம் ஆண்டு பெக்காரியா எழுதிய குற்றங்களும் தண்டனைகளும் ஆன் கிரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் என்கிற இந்த வரலாற்று ஆவணம். நமது சட்டவியல் வாசகர்களுக்காக உலகை மாற்றிய ஆகச்சிறந்த சட்ட தத்துவ புத்தகங்களை பரிந்துரைக்க வேண்டும் என்ற தேடலை தொடங்கிய போதுதான் முன்பு வாசித்த பெக்காரியாவின் இந்த மாபெரும் படைப்பு ஒரு யுகப்புரட்சியாக என் நினைவுக்கு வந்தது. நினைவில் நிழலாடிய அந்த ஒவ்வொரு வரிகளிலும் பொதிந்துள்ள தர்க்கமும் அறச்சீற்றமும் என்னை உலுக்கியது. அந்த பாதிப்பின் விளைவே 260 ஆண்டுகளுக்கு முன்பான இந்த உலகளாவிய சட்ட பிரகடனத்தை தமிழ் நிலத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற இந்த மொழிபெயர்ப்பு பயணத்திற்கு வித்திட்டது. செவ்வியல் தரத்தில் எழுதப்பட்ட ஓர் ஐரோப்பிய சிந்தனையை அதன் தத்துவ வீரியம் சற்றும் குறையாமல் நம் வாசகர்களிடம் கொண்டு சேர்ப்பது ஒரு சாதாரண மொழிபெயர்ப்பாக இருந்துவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். எனவே இதை இயந்திரத்தனமாக அப்படியே மொழிபெயர்க்காமல் மூல நூலின் ஆன்மாவும் அறச்சீற்றமும் சற்றும் குறையாத ஒரு சட்டவியல் தமிழாக்கமாக ஜூரிஸ்பிருடென்ஷியல் டிரான்ஸ்லேஷனாக வழங்க முயற்சித்துள்ளேன். ஒருவனை தண்டிக்கும் உரிமை அரசுக்கு எங்கிருந்து வந்தது? மரண தண்டனை என்பது நீதியா அல்லது பழிவாங்கும் செயலா? குற்றவாளிகளை திருத்துவதா அல்லது கூண்டில் அடைத்து வதைப்பதா என பெக்காரியா எழுப்பும் ஒவ்வொரு கேள்வியும் இன்றும் நம் நீதிமன்றங்களில் எதிரொலித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இந்திய குற்றவியல் நடைமுறைச் சட்டங்களின் பல அடிப்படை விதிகள் இந்த புத்தகத்தில்தான் வேர்விட்டுள்ளன என்பதை வாசகர்கள் உணரும் வகையில் ஆங்காங்கே சட்டக்குறிப்புகளையும் சிறு விளக்கங்களையும் இணைத்துள்ளேன். சட்டம் என்பது வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்குமான ஒரு இரகசிய மொழி அல்ல, அது சாமானியனின் ஆயுதம். அந்த ஆயுதத்தின் உண்மையான வலிமையை தாய்மொழியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு சாமானியனின் நீண்ட நாள் கனவின் முதல் படியே இந்த நூல். சட்டத்தின் கண்களை திறக்க பகுத்தறிவின் வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை நோக்கிய இந்த தத்துவ பயணத்தில் உங்களுடன் இணைந்து பயணிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அறம் வெல்லட்டும். ஏகாந்தன். ஏன் இந்த நூல் இன்றும் தேவைப்படுகிறது? Why this book matters today? காலங்கள் மாறலாம், தண்டனை முறைகள் மாறலாம், ஆனால் அதிகாரத்தின் போக்கும் தனிமனித உரிமைகளுக்கும் அரசுக்கும் இடையிலான போராட்டமும் என்றுமே மாறுவதில்லை. 18ஆம் நூற்றாண்டில் பெக்காரியா எழுப்பிய அதே கேள்விகள் 21ஆம் நூற்றாண்டின் நவீன நீதிமன்றங்களிலும் இன்றும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த புத்தகம் இன்று நமக்கு தேவைப்படுவதற்கான 3 முக்கிய காரணங்கள். சட்டத்தின் நிச்சயத்தன்மை, சர்டன்டி ஆஃப் லா. இன்றும் பல சட்டங்கள் சாமானியர்களுக்கு புரியாத மொழியில் தெளிவற்ற தன்மையோடு இருக்கின்றன. தண்டனையின் கொடூரத்தை விட அதன் நிச்சயத்தன்மையே குற்றங்களை தடுக்கும் என்ற பெக்காரியாவின் தர்க்கம் நவீன குற்றவியல் நீதிமுறைக்கு இன்றும் ஒரு திசைகாட்டியாக இருக்கிறது. மரண தண்டனை குறித்த விவாதம். உலகெங்கிலும் மரண தண்டனை ஒழிப்பு குறித்த விவாதங்கள் உச்சத்தில் இருக்கும் வேளையில் அதற்கு எதிரான முதல் தார்மீக மற்றும் தர்க்க ரீதியான குரல் பெக்காரியாவுடையது. ஒரு மனிதனின் உயிரை பறிக்க அரசுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்ற அவரது கேள்வி இன்றும் அரசியல் சாசன வழக்குகளில் ஓர் அடிப்படை சாசனமாக திகழ்கிறது. அதிகாரத்தின் வரம்பு, லிமிட்ஸ் ஆஃப் பவர். சட்டம் என்பது ஆட்சியாளர்களின் விருப்பமல்ல, அது மக்களின் சமூக ஒப்பந்தம். அரசு தனது அதிகாரத்தை மீறி ஒரு குடிமகனை சித்திரவதை செய்யும்போதோ அல்லது தேவையற்ற கடுமையான தண்டனைகளை வழங்கும்போதோ அந்த அதிகாரத்தின் வரம்புகளை நினைவூட்ட பெக்காரியாவின் வரிகள் இன்றும் தேவைப்படுகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், குற்றவியல் சட்டங்களின் ஆன்மாவை தேடுபவர்களுக்கும் நீதியின் வேர்களை அறிய விரும்புபவர்களுக்கும் இந்த புத்தகம் வரலாறு மட்டுமல்ல, நிகழ்கால பாடம். நூலின் கட்டமைப்பு. பொருளடக்கம். முன்னணி பக்கங்கள். அணிந்துரை. சட்டக்களத்தில் எதிரொலிக்க வேண்டிய நீதியின் குரல். நூலாசிரியர் உரை. ஏகாந்தனின் நீதியின் வேர்களை தேடிய பயணம். சமர்ப்பணம். மானுட சுதந்திரத்தின் மதிப்பினை உணர்ந்த மனங்களுக்கு. மூல நூலின் முன்னுரை. ஆத்தர்ஸ் இன்ட்ரோடக்ஷன். அத்தியாயங்கள். 1. தண்டனைகளின் தோற்றம். 2. தண்டிக்கும் உரிமை. 3. தத்துவத்தின் விளைவுகள். 4. சட்டங்களின் விளக்கம். 5. சட்டங்களின் தெளிவின்மை. 6. குற்றமும் தண்டனை விகிதாச்சாரமும். 7. குற்றத்தின் அளவை தீர்மானித்தல். 8. குற்றங்களின் வகைப்பாடு. 9. கௌரவம். 10. கௌரவச் சண்டைகள். 11. பொது அமைதியை குலைக்கும் குற்றங்கள். 12. தண்டனைகளின் நோக்கம். 13. சாட்சிகளின் நம்பகத்தன்மை. 14. சாட்சியங்கள், குற்ற நிரூபணம் மற்றும் தீர்ப்பின் வடிவம். 15. இரகசிய குற்றச்சாட்டுகள். 16. சித்திரவதை. 17. அபராதங்கள் பை பணத் தண்டனைகள். 18. சத்திய பிரமாணங்கள். 19.
உடனடி தண்டனையின் பயன். 20 வன்முறைச் செயல்கள். 21 உயர்குடியினருக்கான தண்டனை. 22 கொள்ளை. 23 அவமானம் ஒரு தண்டனையாக. 24 சோம்பேறித்தனம். 25 நாடு கடத்தலும் சொத்து பறிமுதலும். 26 அரசுகளில் குடும்பத்தின் பங்கு. 27 தண்டனைகளின் மென்மை. 28 மரண தண்டனை. 29 சிறைவாசம். 30 வழக்கு தொடர்தலும் காலவரம்பும். 31 நிரூபிக்க கடினமான குற்றங்கள். 32 தற்கொலை. 33 கள்ளக்கடத்தல். 34 அடைக்கலத்தலங்கள் புகலிடங்கள். 35 குற்றவாளிகளை பிடிப்பதற்கான வெகுமதிகள். 36 குற்ற முயற்சிகள் கூட்டாளிகள் மற்றும் தண்டனை விலக்கு. 37 ஒரு குறிப்பிட்ட வகை குற்றங்கள். 38 பயன்பாடு குறித்த தவறான சிந்தனைகள். 39 அறிவியல். 40 நீதிபதிகள். 41 வெகுமதிகள். 42 கல்வி. 43 பொது மன்னிப்பு. 44 முடிவுரை நன்றியுரை ஒரு தத்துவ பயணத்தின் நிறைவு. நூலின் நோக்கம். மூலாசிரியரின் முன்னுரை. Author's introduction. ஒவ்வொரு மனித சமூகத்திலும் ஒரு சிறு கூட்டத்திற்கு அதிகாரத்தின் உச்சத்தையும் அளவற்ற மகிழ்ச்சியையும் வழங்குவதற்கும் மீதமுள்ள பெரும்பான்மை மக்களை பலவீனத்தின் அதலபாதாளத்திற்கும் கொடிய துயரத்திற்கும் தள்ளுவதற்குமான ஒரு தொடர் முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. சிறந்த சட்டங்களின் உண்மையான நோக்கம் என்பது இந்த ஆதிக்க முயற்சியை எதிர்த்து நின்று சட்டத்தின் நற்பலன்களை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிப்பதுதான். ஆனால் மனிதர்களோ தங்களின் மிக முக்கியமான நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பை எந்த பொறுப்பற்ற கூட்டம் அந்த சிறந்த சட்டங்களை நிராகரிக்கிறதோ அதே கூட்டத்தின் கைகளிலேயே தாரை வார்த்து விடுகிறார்கள். தங்கள் வாழ்விற்கும் சுதந்திரத்திற்கும் மிக அடிப்படையான விஷயங்களில் பல ஆயிரம் தவறுகளைச் செய்து அந்த துயரங்களை அனுபவித்து ஓய்ந்து போன பிறகுதான் தங்களை ஒடுக்கும் அந்த தீமைகளுக்கு ஒரு மாற்று மருந்தை தேட அவர்கள் தூண்டப்படுகிறார்கள். அப்போதுதான் மிக எளிமையான காரணங்களால் பாமரர்களின் கண்களுக்கு புலப்படாத அந்த அப்பட்டமான உண்மைகளை அவர்கள் உணரத் தொடங்குகிறார்கள். ஏனென்றால் அந்த பாமர மனங்கள் விஷயங்களை ஆழமாக பகுப்பாய்வு செய்யும் திறனற்றவை, தான் பார்ப்பதை எந்த பகுத்தறிதலுமின்றி அப்படியே உள்வாங்கிக் கொள்பவை, தனது சொந்த பரிசோதனையை விட மற்றவர்களின் கருத்துக்களாலேயே அதிகம் தீர்மானிக்கப்படுபவை. நாம் வரலாற்றை திரும்பிப் பார்த்தால் ஒரு மாபெரும் உண்மை விளங்கும். சுதந்திரமான நிலையில் வாழும் மனிதர்களுக்கிடையேயான ஒப்பந்தங்களாக இருக்க வேண்டிய சட்டங்கள் பெரும்பாலும் ஒரு சிலரின் உணர்ச்சி கொந்தளிப்புகளாலோ அல்லது தற்காலிக தேவைகளுக்காகவோ உருவாக்கப்பட்டவையாகவே இருக்கின்றன. அதிகபட்ச மனிதர்களுக்கான அதிகபட்ச மகிழ்ச்சி, தி கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நம்பர் என்ற அந்த ஒற்றை இலக்கை மட்டும் மனதில் கொண்டு ஒட்டுமொத்த மக்களின் செயல்பாடுகளையும் ஒருமுகப்படுத்தும் எந்தவொரு நிதானமான சிந்தனையாளனாலும் கூல் எக்ஸாமினர் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அந்த சட்டங்கள் எழுதப்படவில்லை. துயரங்களின் உச்சத்தை அனுபவித்த பிறகே நன்மைக்கான மாற்றத்தை தேடும் அந்த மந்தமான மனித பரிணாமத்திற்காக காத்திருக்காமல் விவேகமான சட்டங்களின் மூலம் அந்த முன்னேற்றத்தை முன்கூட்டியே சாத்தியமாக்கிய அந்த சில தேசங்கள் உண்மையிலேயே பாக்கியம் பெற்றவை. பல காலமாக பலனளிக்காமல் கிடந்த அந்த பயனுள்ள உண்மைகளின் விதைகளை தன் அறையின் இருளிலிருந்து தைரியமாக பாமர மக்கள் மத்தியில் தூவிய அந்த தத்துவஞானிக்கு மனிதகுலம் எவ்வளவு பெரிய நன்றி கடன்பட்டுள்ளது. ஆட்சியாளர்களுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான உறவுகளையும் தேசங்களுக்கிடையிலான உறவுகளையும் கண்டறியும் அந்த தத்துவ உண்மைகளை அச்சுக்கலை ஆர்ட் ஆஃப் பிரிண்டிங் என்று பரவலாக்கியுள்ளது. இந்த அறிவின் மூலம் வணிகம் உயிர் பெற்றுள்ளது. பகுத்தறிவுள்ள மனிதர்களுக்கு தகுந்த ஒரு ஆரோக்கியமான போட்டியும் தொழில் முனைவோர் உணர்வும் துளிர்விட்டுள்ளது. இவையெல்லாம் இந்த அறிவொளி காலத்தின் என்லைட்டன்ட் ஏஜ் விளைபொருட்கள். ஆனால் ஐரோப்பா முழுவதிலும் ஒரு சட்டமைப்பின் மிக முக்கிய பகுதியாக இருந்தும் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கும் தண்டனைகளின் கொடூரம், குரூவல்டி ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் மற்றும் குற்றவியல் நடைமுறைகளின் சீரற்ற தன்மை, இர்ரெகுலாரிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஆகியவை குறித்து இதுவரை எவருமே கேள்வி எழுப்பவில்லை. பல நூற்றாண்டுகளாக குவிந்து கிடக்கும் இந்த அதிகார மீறல்கள் எந்தவொரு பொதுவான தத்துவத்தின் அடிப்படையிலும் இதுவரை அம்பலப்படுத்தப்படவில்லை. திசைமாறிப்போன அதிகாரத்தின் எல்லையற்ற கட்டற்ற தன்மைக்கு எதிராக அங்கீகரிக்கப்பட்ட உண்மைகளின் பலம் ஒருபோதும் நிறுத்தப்படவில்லை. அந்த அதிகாரம்தான் இரக்கமற்ற காட்டுமிராண்டித்தனத்திற்கு பல அதிகாரப்பூர்வ முன்னுதாரணங்களை தொடர்ந்து உருவாக்கியுள்ளது. அதிகார வர்க்கத்தின் கொடூரமான அறியாமைக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் பலிகடா ஆக்கப்பட்ட பலவீனர்களின் மரண ஓலங்கள், நிரூபிக்கப்படாத அல்லது சாத்தியமில்லாத குற்றங்களுக்காக பயனற்ற கடுமையோடு மீண்டும் மீண்டும் அரங்கேற்றப்படும் காட்டுமிராண்டித்தனமான சித்திரவதைகள், துன்புறுபவர்களை கொடூரமாக வதைக்கும் அந்த நிச்சயமற்ற தன்மை என்ற ஆயுதத்தால் மேலும் இருளடையும் சிறைச்சாலையின் பயங்கரங்கள் இவை அனைத்தும் மனிதகுலத்தின் கருத்துக்களை வழிநடத்தும் பொறுப்பில் உள்ளவர்களின் கவனத்தை என்றைக்கோ தட்டி எழுப்பியிருக்க வேண்டும். மாபெரும் அறிஞர் மாண்டெஸ்கியூ இந்த விஷயத்தை மிக மேலோட்டமாக மட்டுமே தொட்டுச் சென்றுள்ளார். எக்காலத்திற்கும் மாறாத உண்மை அந்த மாமனிதரின் அடிச்சுவடுகளை பின்பற்ற என்னை நிர்பந்தித்துள்ளது. ஆனால்
நான் யாருக்காக எழுதுகிறேனோ அந்த சிந்திக்கத் தெரிந்த மனித சமூகம் அவர் அமைத்த அடித்தளத்திற்கும் நான் எழுப்பப் போகும் இந்த மேல் கட்டமைப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை எளிதில் உணர்ந்து கொள்ளும். பகுத்தறிவு மற்றும் தத்துவத்தின் அமைதியான அதிகம் அறியப்படாத சீடர்களின் இரகசிய நன்றிகளை அவரோடு சேர்ந்து நானும் பெறுவேனானால் மனிதகுலத்தின் நியாயத்திற்காக வாதிடும் ஒருவன்பால் உணர்வுபூர்வமான மனங்கள் கொள்ளும் அந்த மென்மையான அனுதாபத்தை என்னால் தூண்ட முடியுமானால் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சியடைவேன். அடிக்குறிப்பு: அறியாமை இருள் சூழ்ந்திருந்த ஒரு காலகட்டத்தில் மனிதகுலத்தின் உரிமைகளுக்காக தன் பேனாவை ஒரு வாளை போரச் சுழற்றிய பெக்காரியாவின் அந்த முதல் கர்ஜனை இதுதான். அதிகபட்ச மனிதர்களுக்கான அதிகபட்ச மகிழ்ச்சி, கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ற அந்த புகழ்பெற்ற பயன்பாட்டுவாதத்தின் மூலமந்திரத்தை பெக்காரியா இந்த முன்னுரையில்தான் உலகிற்கு தந்துள்ளார். பின்னாள்களில் ஜெரமி பெந்தம் போன்ற மேதைகள் இந்த ஒற்றை வரியை பிடித்துக் கொண்டுதான் மாபெரும் சட்டப் புரட்சிகளைச் செய்தார்கள். அத்தியாயம் 1: தண்டனைகளின் தோற்றம். ஆஃப் தி ஒரிஜின் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ். இயற்கையாகவே சுதந்திரமாக இருந்த மனிதர்கள் தங்களை ஒரு சமூகமாக இணைத்துக் கொள்வதற்காக ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகளே சட்டங்கள் ஆகும். தொடர்ச்சியான போர் நிலையில் வாழ்ந்து சோர்வடைந்ததாலும் அந்தச் சுதந்திரம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்ற நிச்சயமற்ற தன்மையால் அதன் மதிப்பு குறைந்து போனதாலும் மீதமுள்ள சுதந்திரத்தை அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் அனுபவிப்பதற்காக மனிதர்கள் தங்களின் சுதந்திரத்தின் ஒரு பகுதியை தியாகம் செய்தனர். இவ்வாறு ஒவ்வொரு தனிமனிதரும் விட்டுக் கொடுத்த சுதந்திரப் பங்குகளின் மொத்த உருவமே ஒரு தேசத்தின் இறையாண்மையாக உருவெடுத்தது. இது சட்டபூர்வமான நிர்வாகியாக செயல்படும் ஆட்சியாளரின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டது. இருப்பினும் இந்த இறையாண்மையை கட்டமைப்பது மட்டுமே அதை தற்காத்துக் கொள்ள போதுமானதாக இருக்கவில்லை. சுயநலமிக்க மனித இயல்பின்படி ஒவ்வொரு தனிமனிதரும் பொது அமைப்பிலிருந்து தனது பங்கை மட்டுமின்றி மற்றவர்களின் பங்கையும் அபகரிக்க எப்பொழுதும் முயல்வார்கள் என்பதால் அத்தகைய அத்துமீறல்களிலிருந்து இந்த அமைப்பை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாக இருந்தது. எனவே தனிமனிதர்களின் எதேச்சாதிகார போக்கு சமூகத்தை மீண்டும் அதன் பழைய குழப்ப நிலைக்கு கொண்டு செல்வதை தடுக்க மனிதர்களின் உணர்வுகளை தாக்கும் வகையிலான சில உந்துதல்கள் தேவைப்பட்டன. அந்த உந்துதல்களை சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட தண்டனைகள் ஆகும். இத்தகைய உந்துதல்கள் அவசியம் என்றே நான் கூறுவேன். ஏனெனில் மக்கள் கூட்டம் எந்தவொரு நிலையான நடத்தை விதியையும் பின்பற்றுவதில்லை என்பதை அனுபவம் காட்டுகிறது. பௌதிக மற்றும் தார்மீக உலகின் பிற பகுதிகளைப் போலவே சமூகமும் இயற்கையாகவே சிதைவை நோக்கிச் செல்லும் தன்மை கொண்டது. அந்த சிதைவை தடுத்து நிறுத்துவது மனிதர்களின் புலன்களுக்கு உடனடியாக தெரியக்கூடிய மற்றும் அவர்களின் மனதில் தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடிய உந்துதல்கள் மட்டுமே. பொது நலனுக்கு எதிரான தனிமனித உணர்ச்சிகளின் விளைவுகளை சமன் செய்ய இந்த உந்துதல்களே போதுமானவை. தற்போதைய கவர்ச்சியான பொருட்களால் தூண்டப்படும் அந்த உணர்ச்சிகளை எந்தவொரு சிறந்த பேச்சாற்றலாலோ அல்லது உன்னதமான உண்மைகளாலோ நீண்ட காலத்திற்கு கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அடிக்குறிப்பு: பெக்காரியா குறிப்பிடும் இந்த சமூக ஒப்பந்த கோட்பாடு சோஷியல் கான்ட்ராக்ட் தியரி இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையிலும் அடிப்படை உரிமைகள் மீதான நியாயமான கட்டுப்பாடுகளிலும் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர்டிகல் 19 எதிரொலிக்கிறது. பொது அமைதியை காக்க தனிமனிதர்கள் தங்கள் சுதந்திரத்தின் ஒரு பகுதியை அரசிடம் ஒப்படைக்கிறார்கள். தனிமனிதர்கள் விட்டுக் கொடுத்த அந்த சிறிய அளவிலான சுதந்திரம் மட்டுமே அரசுக்கு தண்டிக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. அந்த எல்லையை தாண்டி அரசு செலுத்தும் எந்தவொரு அதிகாரமும் நீதியல்ல, அது கொடுங்கோன்மையாகும். இதையே இந்திய அரசியலமைப்பின் 21ஆம் கூறு சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறையின்றி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா எவருடைய உயிரையோ சுதந்திரத்தையோ பறிக்கக்கூடாது என திட்டவட்டமாக எச்சரிக்கிறது. தனிமனித சுதந்திரத்தை அரசிடம் நாம் ஏன் ஒப்படைத்தோம் என்ற சமூக ஒப்பந்தத்தின் ஆதி தொடக்கத்தை, அதன் ஆழத்தை இதுவரை பார்த்தோம். ஆனால் அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு தண்டிக்கும் உரிமை யாருக்கு இருக்கிறது? அரசு நினைத்ததை சட்டமாக்க முடியுமா? அல்லது அதிகாரம் சட்டத்தை தங்களுக்கு ஏற்றபடி வளைக்க முடியுமா? சட்டங்களை உருவாக்கும் அதிகாரமும் அதை விளக்கும் அதிகாரமும் யார் கையில் இருக்க வேண்டும் என்பதை பெக்காரியா எப்படி வரையறுக்கிறார்? விடை தேடுவோம் அடுத்த அத்தியாயத்தில். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது சட்டவியலுடன்.